நியூசிலாந்துடன் கைகோர்த்த இந்தியா எந்த வகையில் நியூசிலாந்தோட கை கோர்த்துருக்காங்க, எந்த விவகாரத்தில் கை கோர்த்துருக்காங்க, இதனால என்ன பலன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நமக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 25% பரஸ்பர வரின்னாங்க. ஆனால் கூடுதலாக 25 போட்டு நீங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இது தேவையற்ற சம்மந்தமில்லாமல் ஒரு காரணம், தப்பு கட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சம்மந்தமில்லாத ஒரு காரணம் இது. நமக்கு வரி போட்டு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த வரி போடப்பட்டிருக்கிறதா பார்க்கப்பட்டிருக்கு. இந்த நிமிடம் வரை அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 50% வரிங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இது இந்தியாவில் பல மாநிலங்கள், குறிப்பாக பல நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பல விஷயங்கள்லாம் மத்திய அரசு மூலமாக மேற்கொண்டு வந்தாலும் கூட இன்ன வரைக்கும் அது அமெரிக்கா தன்னுடைய இந்த வரி விதிப்பு பின்வாங்கலை. அமெரிக்கா வர்த்தகர் குழுலாம் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த வரி திரும்ப பெறப்படலை, குறைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது அமெரிக்காவை மட்டும் நம்பினா வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் இப்போ இந்தியா எடுத்த ஒரு முடிவு. ஏன்னா அமெரிக்கா நம்ம பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அமெரிக்காவுடைய அந்த நிலைப்பாடு வரி விதிப்புனால அமெரிக்கா மட்டும் நம்பிக்கிட்டு இருக்குது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு தான் உடனே என்ன பண்ணாங்க, மற்ற நாடுகள், இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளுக்கு பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மற்ற நாடுகள் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிற, அப்போ தான் இந்த நட்டத்தை நம்ம ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு பல்வேறு நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டு வராங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த அடிப்படையில் தான் நியூசிலாந்தோட இந்தியா இப்போது கை கோர்த்துருக்காங்க. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையே ரொம்ப காலமாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவோட பொருட்களும் சும்மா கிடையாது. இப்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அரிசிகளுக்கு வரி விதிப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியாவுடைய அரிசிகளுக்கு அமெரிக்காவில் டிமாண்ட் அதிகம். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அதே போல் அங்கு வாழக்கூடிய இந்தியர்களாக இந்தியாவிலேருந்து அனுப்பப்படக்கூடிய அரிசி தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இந்தியாவிலேருந்து அனுப்பப்படக்கூடிய அரிசிகளுக்கு அமெரிக்கா வரி விதித்தாலும் கூட அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய எதிர்ப்பை எதிர்கொள்வாரே தவிர அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா அமெரிக்கா மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு நம்முடைய அரிசிக்கு டிமாண்ட் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போது நியூசிலாந்தோட இந்தியா ஒரு வர்த்தகம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை ஆழமாக்குவதோடு மட்டும் இல்லாமல் முதலீடு மற்றும் ஒத்துழைப்பை கணிசமாக மேம்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் சிறப்பு அம்சம் என்ன, இதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட காலம்தான். அதாவது கடந்த மார்ச் மாதம் நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வராரு. அப்போது என்ன நடக்குது, இந்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுக்கெல்லாம் எழுது. அப்புறம் வெறும் 9 மாதங்களில் இந்த ஒப்பந்தம் இப்போது இறுதி செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமர் தொலைபேசியில் பேசியிருக்காங்க சம்பந்தமாக. அப்போது இது அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய நடவடிக்கையாக இது தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஒப்பந்தம் ஃபைனல் பண்ணி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் படி என்ன அப்படின்னு, இந்த ஒப்பந்தம் என்னன்னா, நியூசிலாந்து அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 1.79 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு முதல் 2 நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் 2 மடங்காக உயரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் நியூசிலாந்து நாட்டினுடைய பொருட்கள் இந்தியாவில் பரவலாக கிடைக்கும். நியூசிலாந்திலிருந்து கிவி, ஆப்பிள் உள்ளிட்ட பழங்கள், அதே போல் இன்னும் நிறைய தரை விரிப்புகள், பால் பொருட்கள், செம்மறி ஆட்டு இறைச்சி, ஒயின் போன்ற மதுபானங்கள்லாம் அதிக அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகுது நியூசிலாந்தில் இருந்து. குறிப்பாக நியூசிலாந்தினுடைய க்ளவுடி பே, இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒயினுடைய ஒரு ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரகம் மிக முக்கியமாக ஒரு பிரபலமான ஒரு ரகம் சேர்ந்த ஒயின், அது மிக முக்கிய இடம் பெறுது. இந்த மாதிரி இப்போது இந்தியாவில் 7000 வரை இந்த ஒயின்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயின் ரூபாய் 7000 வரையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானதாக விற்பனை ஆகுது. ஆனால் இந்த வர்த்தகம் மூலமாக இந்த விலை இப்போ 3600 குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நியூசிலாந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் பாதியாக குறையும். இதே போல் இந்திய பொருட்களும் நியூசிலாந்து நாடுகளில் பரவலாக கிடைக்கும், விலையும் குறைவாக இருக்கும். இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல் 2 நாடுகளுக்கு இடையே கல்வி வேலைவாய்ப்பில் ஒத்துழைப்பு மேம்படும். அதோட தொழில்நுட்ப மாற்றம், புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் இது வழிவகுக்கும், முன்னுரிமை கொடுக்கப்படும்.
பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, விளையாட்டு, கல்வி மற்றும் மக்களுக்கு தேவையான மக்களுக்கிடையான உறவு ஆகியவற்றை ஒத்துழைப்பையும் மேம்படுத்த ரெண்டு நாடுகளும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக ரெண்டு நாடுகளுக்கு இது பார்க்கப்படுது. பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன பாதுகாப்பு, விளையாட்டு, கல்வி மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை, அவங்களுக்கு இடையான ஒத்துழைப்பு, இது எல்லாமே இது அதிகப்படுச்சு அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக வேரூன்றி போகும். இந்த ஒப்பந்தம் வேறு வகையிலும் இந்தியாவுக்கு உதவுகிறது. அதாவது 5I அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 5 கண்கள் சொல்லுவோம். அது 5I அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதில் அமெரிக்கா, பிரிட்டன், நியூசிலாந்து அப்படின்னு ஒரு 5 நாடுகள் இந்த அமைப்பை சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுக்குள் உளவு மற்றும் பாதுகாப்பு கூட்டணியை அமைச்சுக்கிறாங்க. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாட்டோட இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியிருப்பது அப்படிங்கிறது மற்ற நாடுகளோட நாம் வர்த்தக ஒப்பந்த விவரத்தை பேச உதவும் அப்படின்னும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. அமெரிக்கா தன்னுடைய சொந்த வர்த்தக விதியை மற்ற நாடுகள் மீது திணிக்கக்கூடிய அதே சமயத்தில் சர்வதேச அளவில் பல குற்றச்சாட்டுகள் அமெரிக்கா மீது முன்வைக்க விட்டு வருது. இப்படி இருக்கும்போது நியூசிலாந்து மாதிரியான நாடுகளோடு இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் போது நியாயமான வர்த்தக நடைமுறைகளை அமல்படுத்த அமெரிக்காவுக்கு மறைமுகமாக இந்தியாவால் அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இந்த ஒப்பந்தத்தில் பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது அமெரிக்கா நம்முடைய நாட்டின் மீது விதிக்கப்பட்ட வரி, அதுக்கு இந்தியா ஆல்டர்னேட்டிவாக மற்ற நாடுகளோட அதிக அளவிலான ஏற்றுமதி, இப்போ நியூசிலாந்துடனான வர்த்தக உறவு அப்படிங்கிறது இனி அமெரிக்கா என்ன பண்ணாலும் என்ன அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது.